அட! நல்லா இறங்கிட்டு இருக்கே! அப்படின்னு புட்டு வாங்குனா, இம்மீடியட்டா எஸ்எல் ஹிட் ஆகுது. சரி ஏறத்தான் போகுது அப்படின்னு அங்க போய் கால் வாங்குனா, மறுபடியும் எஸ்எல் ஹிட் ஆகுது. அப்போ ஏன் இது நடக்குது? நம்ம எஸ்எல்ல டார்கெட் பண்ணியே யாராவது வேலை செய்றாங்களா? அதுதாங்க ட்ராப். ரிட்டெயில் ட்ரேடர்ஸோட எஸ்எல் எங்க இருக்கு? எப்படி இருக்கு? அப்படின்னு பிக் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ரிட்டெயில் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்ட பிக் பிளேயர்ஸ் நம்மள விட நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபோமோ, நம்மளோட அட ரூ. 10 ஆப்ஷன் ரூ. 20 போயிடுச்சு, ரூ. 20 ஆப்ஷன் ரூ. 30 போயிடுச்சு, இங்கேருந்து ஒரு ரூ. 10 போகாதா? அப்படின்னு நம்ம வாங்க வேண்டிய இடத்த விட்டு தள்ளி வாங்குவோம். அதுதான் ட்ராப் ஆகுது. அந்த ஃபோமோ என்ட்ரிய தான் பிக் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்மள லாஸ்லயே உட்கார வச்சுட்டு, அவங்க ஒரு மேசிவ் ப்ராஃபிட்ட ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. அத நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம ட்ராப் ட்ரேடிங்கோட பேசிக் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சாகணும். எஸ்எல் ஹண்டிங் எப்படி நடக்குது? ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குது? பிக் பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இந்த மார்க்கெட்ல கண்டிப்பா உங்கனால சர்வைவ் ஆக முடியும். ஜூன் 29க்கான சார்ட் இது. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காகவும், ஒரு பியூர்லி லேர்னிங் பர்ப்பஸ்க்காகவும் நாங்க இந்த வீடியோஸ் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்ப்ளீட்டா உங்களோடது. ஸோ உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஹெல்ப் மூலமா பண்றது சரியா தப்பான்னு செக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்போ டைரக்ட்டா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க ஒரு நல்ல பின் பார் வந்திருக்கு. ஸோ அந்த பின் பார்லேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஸோ ஷார்ப் ஃபாலுங்களா? அப்ப இங்க என்ன ஆகுது? செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. லோ பிரேக் ஆகுது. அகைன் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இம்மீடியட்டா அவங்க எஸ்எல் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க? ஆல்ரெடி இங்க ஒரு எஸ்எல் போயிருச்சு. அப்படின்றனால, ஓகே இந்த இதுல இதுக்கு மேல நம்ம ஹைய பிரேக் பண்ணுது. இல்ல இங்க புல் பேக் என்ட்ரி அப்படின்ற பேர்ல நீங்க இங்க என்ட்ரி எடுக்குறீங்க. என்ன பண்ணுது? மறுபடியும் மேல போகுது. இங்க பையர்ஸ ட்ராப் பண்ணுது. அகைன் ஒரு ஷார்ப் ஃபால். இதுக்கு பேரு தான் லிக்விடிட்டி ஸ்வீப். உங்களோட எஸ்எல் எங்க இருக்கு அப்படின்னு மார்க்கெட்டுக்கு தெளிவா தெரியும். ஸோ இந்த எஸ்எல்ல நோக்கி தான் மார்க்கெட் ஒரு டைமும் மூவ் ஆயிட்டு அதோட ஒரிஜினல் டைரக்ஷன்ல பிரைஸ் போகுது. ஸோ இந்த டேல 29த் ஜூனோட சார்ட்ட தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேன்லோட ஹை அண்ட் லோ மட்டும் மார்க் பண்றேன். பாருங்க மார்க்கெட் என்ன அழகா மேலேயும் கீழேயும் ட்ராப் பண்ணிட்டு இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்குது. இங்கேயும் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்குது. பட் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு பவர் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் எஸ்எல் கிடையாது மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டோட ஒரிஜினல் டைரக்ஷன் டவுன் சைட். ஆனா இங்க எஸ்எல் எதுவுமே அவைலபிள் இல்ல. ஸோ இந்த டைரக்ட்டா ஓப்பன் ஆனோனே கீழ வர்றது வந்து ஒரு ட்ராப். மார்க்கெட் நம்மளுக்கு குடுத்து பண்ற ட்ராப். நம்மள மாரி ரிட்டெய்லர்ஸ் ஃபோமோல என்டர் ஆகுவோம் அப்படின்னு ஒரு பிளேயருக்குமே தெரியும். ஸோ நம்மள மாரி ஆளுங்க ரிட்டெயில் ட்ரேடர்ஸ், ஸ்மால் பிளேயர்ஸ், புதுசா ட்ரேடிங்க்கு வந்தவங்க, புட் ஆப்ஷனையும், கால் ஆப்ஷனையும் வச்சுட்டு ஆப்ஷன் பிரைஸ் ஏறுறத பார்க்குறவங்க, இல்ல ரூ. 10 இருக்கிற பொருள் ரூ. 20 போகுதுன்னோனையும் ரூ. 10க்கே வாங்கலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது ரூ. 30 போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருப்பீங்க. சரி இங்கேருந்து பிரேக் டவுன் ஆகுது. இங்கேயாவது வாங்குவோம்னு இங்க வாங்குவீங்க. ஏன்னா இங்க கான்ஃபிடன்ஸ் வந்திருக்காது. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ்ல நீங்க இங்க என்டர் ஆகும்போது உங்க எஸ்எல் எடுத்துச்சு. சரிப்பா. இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருச்சு. ஸோ மேல தான் போகுது அப்படின்னு இந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணுவீங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது? இங்க உங்க லிக்விடிட்டி எடுக்குது. உங்க எஸ்எல் எடுக்குது. ஃபியூல் கிடைக்குது மார்க்கெட்டுக்கு. மேல போகுது அதுக்கு பத்தல. ஸோ இன்னும் பையர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் அகைன் நடக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பையர்ஸ டோட்டலா இங்கேருந்து இங்க வரைக்கும் வந்த எல்லா பையர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி அவங்க எஸ்எல் எங்கெங்க இருக்கு? இங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்க எஸ்எல் இங்க இருக்கு. இங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்க எஸ்எல் இங்க இருக்கு. இந்த பிரேக் அவுட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்க எஸ்எல் இங்க இருக்கு. ஸோ இப்போ 3 இடத்துல எஸ்எல் இருக்குது. இங்க, இங்க, இங்க. மார்க்கெட் இங்கேருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ்எல் ஹிட் பண்ணுது. ஃபாஸ்ட்டா கீழ வருது. ஒரு சின்ன புல் பேக் குடுத்து சாஃப்ட் ஹார்ட்டட் பெர்சன் வாங்குன விலைக்கே போனோம்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ரூ. 20க்கு வாங்குனோம். ரூ. 35 போச்சு. அடடா மறுபடியும் காஸ்ட்டுக்கு வருதேன்னு பாதி பேர் எக்ஸிட் ஆயிருவீங்க. ஸோ உங்கள மாரி வீக் ஹார்ட்டட், சாஃப்ட் ஹார்ட்டட் பெர்சன்ஸ், பேனிக்ல இருக்கிறவங்க, வந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் வெளிய தொரத்திட்டு மார்க்கெட் அதோட ஒரிஜினல் டைரக்ஷன கன்டின்யூ பண்ணுது. ஸோ இதுதான் ஜூன் 29த் மார்க்கெட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சைட்வேஸ். நம்ம இந்த செல் ட்ரேட் எடுத்தோம். அப்புறம் டன் ஃபார் த டேன்னு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல்ல ஒரு மூமெண்ட்டையும் ஒரு பிரைஸ் ப்ரெடிக்ஷனையும் நடக்கறதுக்கு முன்னாடி ஏரோ மார்க் போட்டு இங்கேருந்து இங்கே தான் ப்ரைஸ் போகுதுன்னு சொல்கிறோம். அண்ட் 8
7 to 8 டைம்ஸ் அதுதான் நடக்குது. நான் இங்க இப்படி ஒரு கோடு போட்டு இங்க இப்படி மேல போகுதுன்ட்டேன்னா 7 to 8 டைம்ஸ் அதுதான் நடக்குது. ஸோ இங்க பாருங்க என்ன நடக்குது? வேகமா அடுத்த நாள் செல்லர்ஸ் என்ட்ரி. ஸோ அகைன் அண்ட் அகைன் இங்கே செல்லர்ஸ் என்ட்ரு ஆகிட்டே வராங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே பை பண்ணுறோம். இந்த பாட்டமில் இந்த இடத்துல எல்லாரும் புட்டு வாங்கிட்டு இருக்கிற இடத்துல நான் இங்கே கால் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அண்ட் இங்கேருந்து பாருங்கள் ஈஸியாக எனக்கு 1:2 1:2 1:3 அப்படின்ற டார்கெட் கிடச்சிருக்குது. ஏன் இந்த சைடு அதே லாஜிக் தான், சிம்பிள் லாஜிக், சேம் லாஜிக் தான் நம்ம ஒரு இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே மார்க்கெட் இப்படி உழுக ஆரம்பிச்சோன்னே இதுக்கு கீழே எங்கேயுமே எஸ்எல் அவைலபிள் இல்லை. மார்க்கெட்டுக்கு வேணும் எஸ்எல் லிக்விடிட்டி. ஸோ இங்கேருந்து கீழே வந்தோடனே மார்க்கெட்டுக்கு என்ன கிடைக்குது? ஃப்ரெஷ் செல்லர்ஸ் கிடைக்கிறாங்க, லிக்விடிட்டி கிடைக்குது. ஸோ இங்கே லிக்விடிட்டி கிடைச்சோன்னையும் அவங்களோட எஸ்எல் எல்லாம் எங்கே இருக்குது? இங்கே, இங்கே, இங்கே. பட் இது பிக் பிளேயர்ஸோட கேண்டிலாக இருக்கும். ஆல்ரெடி பிக் பிளேயர்ஸ் இங்கே ஃபுல் ஸ்ட்ராங்கில் இருக்கிறனால மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேருந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக என்ட்ராகிற ரிட்டைலர்ஸோட எஸ்எல் எல்லாம் சாப்பிட முடிவு பண்ணுது. ஒன் ஷாட்டில் போய் அப்படியே கொஞ்சம் சைட்வேஸ் போய் இங்கே இருக்கிற எஸ்எல்லையும் இங்கே பையர்ஸ் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. இங்கே இருக்கிற எஸ்எல்லையும் ஹண்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக 1:3ன்ற டார்கெட் இங்கே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? கம்ப்ளீட் சைட்வேஸ். இங்கேயும் உங்களுக்கு ஒரு ட்ராப் சினாரியோ கிடச்சிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் சினாரியோ நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்வீப் இங்கே நடக்குது, பட் பெரிய மூமெண்ட்டில். பட் 1:2 கண்டிப்பாக இங்கேயும் கிடச்சிருக்குது. செகண்ட் ஸ்வீப் இங்கே நடக்குது. இங்கே கிடச்சோன்னையும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1:3 ஈஸியாக இங்கேயும் அச்சீவ் ஆகுது. ஸோ ஒரு இடத்துலையும் மார்க்கெட் ஒரு நல்ல டைரெக்ஷனில் ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுன்னா அதுக்கு லிக்விடிட்டி தேவை. ஸோ அந்த லிக்விடிட்டி இல்லைன்னா மார்க்கெட்னால இப்படி போக முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது லிக்விடிட்டி ஸ்வீப் எப்படி நடக்குது, மார்க்கெட் எஸ்எல் எப்படி முதல்ல நம்மளை ட்ராப் பண்ணுது, எஸ்எல் எப்படி கிரியேட் பண்ணுது, அந்த எஸ்எல்க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், ப்ரைஸ் சொல்கிறத நம்பாதீங்க, ப்ரைஸ் சொல்கிறத நம்பாதீங்க, மார்க்கெட் சொல்கிறத கேட்காதீங்க. மார்க்கெட் பை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்குதுன்னா நீங்கள் அங்கே செல் பண்ணுறதுக்கு பாருங்கள். மார்க்கெட் செல் பண்ண சொல்லுதுன்னா அங்கே பை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் திங், 85% பிரேக் அவுட்ஸ் ஃபெயில் ஆகும். ஒன்லி 15% ஒரு ஒன் டைரக்ஷனல் மார்க்கெட் 1 மந்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நடக்குது. அந்த ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும்தான் மார்க்கெட் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் பண்ணால் ஒன் டைரக்ஷனில் போகும். மற்ற எல்லா 85% ட்ராப் கிரியேட் பண்ணி கீழே தான் உழுகும். ஸோ இந்த 85%க்கு 15%க்காக நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 85% ஆஃப் த ட்ரேட் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நம்மளால் மார்க்கெட்டில் வர எல்லா மூவையும் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ட்ராப் ட்ரேடிங் அப்படின்ட்டு ட்ராப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் டைரக்ஷனில் போனால் போயிட்டு போகுது, ஒரு எஸ்எல் கொடுத்துட்டு நம்ம ஹாப்பியாக விட்டுருவோம். எஸ்எல் நம்ம ஃப்ரெண்ட், எஸ்எல் கொடுக்க பயப்படாதீங்க. ஸோ 30th உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம இப்போது 30th சார்ட்டுக்கு வந்துட்டோம். ஜூலை 1 என்ன நடந்துச்சு? ஸோ ஜூலை 1 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே. நம்ம டைரெக்டாக இங்கே பிரேக் அவுட் ட்ரேடு பிளான் பண்ணிட்டோம். இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னே பிரேக் அவுட் ட்ரேட் பிளான் பண்ணோம். ஏன்? யாருக்காவது இந்த புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 5 seconds வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணலைன்னா பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்வீப் முந்தின நாளே பண்ணி ரெடி ஆயிடுச்சு மேலே போகிறதுக்கு. ஸோ இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு, கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோஜி கேண்டில், ஒரு சின்ன ஸ்மால் ரேஞ்ச் கேண்டில் தான் வந்திருக்குது. ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் கேண்டில் தான் வந்திருக்குது. ஸோ அதுலேயே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு பிக் பிளேயர்ஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு டம்பிங் கேண்டில் மாதிரி இன்டெசிசிவ் கேண்டில் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுது. பையர் செல்லர்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே இழுத்துட்டு செல்லர்ஸோட எஸ்எல்லை நோக்கி மார்க்கெட் மேலே போகுது. இங்கே தான் அவங்க எஸ்எல் இருக்குது, ஈஸியாக எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராப்பையும் எடுக்கல. நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம் இந்த ட்ராப் நாட் இன்ட்ரெஸ்டட்னு. ஏன் நாட் இன்ட்ரெஸ்டட்? இங்கே தான் மேஜர் எஸ்எல் இருக்குது. இவங்க எஸ்எல்லை ஹண்ட் பண்ணாமல் மார்க்கெட் நல்லா கீழே போக முடியாது. ஸோ இந்த சின்ன கேப்
பெண்டிங் இருந்ததுனால, நான் இந்த ட்ரேடுக்கு இன்ட்ரஸ்டடா இல்ல. அதே மாரி பேருக்கு 2 கேண்டில் வந்துட்டு அங்கிருந்து நம்மளோட எஸ்எல் ஒருவேளை இங்க என்டர் ஆயிருந்தோம்னா, இங்க எஸ்எல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ, இங்க எஸ்எல் கிரியேட் போய் ஹிட் பண்ணிருச்சு. ஸோ, எத்தன பேர் நம்ம ட்ராப் ட்ரேடிங்க பார்த்துட்டு, இந்த ட்ராப்புக்கு ட்ரேட் எடுத்தீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இது வந்து கிளியர் செல்லர்ஸ ட்ராப் பண்ணிட்டு, மார்க்கெட் மறுபடியும் மேல போய் கம்ப்ளீட்டா சைட்வேஸ் ஆயிருச்சு. ரொம்ப ட்ராப் ட்ரேடிங்ன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம பிரைஸ மூவ் ஆகுறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, எப்படி அது எங்க போகுது அப்படின்றத பார்க்கறது தான் ட்ராப் ட்ரேடிங். எஸ்எல் எந்த பக்கம் அதிகமா இருக்குது? ஸோ, மார்க்கெட் எப்படி புதுசா எஸ்எல் கிரியேட் பண்ணுது? அந்த எஸ்எல் எப்படி ஹண்ட் பண்ணுது? அப்படின்றது தான் நம்ம ஒரு வீடியோலயும் இந்த ட்ராப் ட்ரேடிங், எஸ்எல் ஹண்டிங் சம்மந்தமான வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ, இங்க பாருங்க. இன்னைக்கு சார்ட்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சார்ட் இன்னைக்கும். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது. அப்போ மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஷ். எல்லாரும் இப்போ பை சைடு மட்டும் தான் பிளான் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஷ் பை சைடு தான் பிளான் பண்றாங்க. பட் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. இந்த பக்கம் எஸ்எல் கிடையாது. எஸ்எல் கிடையாது. மார்க்கெட்டுக்கு மேல போணும்னா எஸ்எல் கிரியேட் பண்ணணும். லிக்விடிட்டி வேணும் மார்க்கெட்டுக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஓப்பன் ஆனோனையும் காசை கொடுத்துடாது யாருக்குமே. ஸோ, மேலே போகிற மாதிரி போகுது. ஸோ, இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கலாம், 24,200 தான் இப்போ இதோட டார்கெட். ஸோ, 24,200க்கு இது கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு இங்கே எல்லாரும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், டைரக்ட் பிரேக் அவுட் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ட்டு இது கீழே செல் போட்டு இதுக்கு மேலே செல் வச்சுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சின்ன செல்னு. அண்ட் டார்கெட் பாருங்கள் 1:3. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். இதுக்கு மறுபடியும் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்காக. பட் இன்னைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் இருந்ததுனால நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணோம். ஸோ, லிக்விடிட்டி ஸ்வீப் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவில். இங்கே செல்லர்ஸ் வந்துட்டாங்க, இங்கே பையர்ஸ் வந்துட்டாங்க. மறுபடியும் இந்த லோ ஃபெச் பண்ணும்போது ஃப்ரெஷ் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. இந்த பையர்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செல்லர்ஸ் இன்னும் ஹோல்டில் இருக்காங்க. ஸோ, இப்போ எஸ்எல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ, இவங்களோட எஸ்எல்லை வேணும்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்? இங்கேருந்து மேலே தான் போகணும். ஸோ, ஒரு சின்ன டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது பாருங்கள். ஸோ, இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்லேருந்து மார்க்கெட் ஈஸியாக மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ, நம்ம கரெக்டாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இங்கேருந்து இப்படி மேலே போகும் அப்படின்னு நம்ம குரூப்பில் ஏரோ மார்க் போட்டோம். அந்த ஒரு ஏரோ மார்க் போதும் எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியும். பிகினர்ஸ்க்கு நான் இன்னைக்கு அட்வைஸ் பண்ணல. ஸோ, ஒரே ட்ரேடரோட முடிச்சுட்டு 40 பாயிண்ட்ஸில். இந்த இடத்துல நம்ம 3 மினிட்ஸ் இருக்குது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளேயே நம்ம டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், ஏரோ மார்க் போட்டோம். எக்ஸ்பர்ட்ஸ் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். லாஜிக்ஸ் எல்லாம் சிம்பிள். எஸ்எல் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அவங்களுக்காக போட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 1:3 அப்படின்ற ஒரு நல்ல டார்கெட் ஹிட் ஆச்சு. எல்லாமே இது லைவ் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி ரன்னிங் கேண்டிலில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது. ஸோ, எஸ்எல் ஹண்டிங் ரொம்ப ஈஸியானது. சின்ன சின்ன எஸ்எல் கொடுக்க பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி டாப்ஸையும் பாட்டம்ஸையும் கேப்சர் பண்ணுறதுனால அந்த 1 கேண்டில் அப்படின்ற எஸ்எல் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ, எஸ்எல் இஸ் அவர் ஃப்ரெண்ட். நம்மளோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்குன ஒரு விஷயம். ஸோ, எஸ்எல்லை பார்த்து பயப்படாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ட்ரேடிங் பண்ணும்போது எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அடுத்த ட்ரேடுக்காக போகாதீங்க. லைக் இங்கே நம்ம கால் ஆப்ஷன் வாங்குகிறோம், இமீடியட்டாக வந்து இங்கே எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் புட் ஆப்ஷன் வாங்குறது, கால் ஆப்ஷன் வாங்குறது அப்படின்னு இமீடியட்டாக அடுத்த ட்ரேடுக்கு போகாதீங்க. ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் மார்க்கெட்டே பார்க்காம எந்திரிச்சு போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் சரி, இல்லை கண்ணை மூடி மெடிடேஷன் வேணாலும் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் மார்க்கெட் கிட்ட மறுபடியும் வராதிங்க. 15 மினிட்ஸ் முடிஞ்சு உங்கள் மைண்டெல்லாம் அந்த எஸ்எல் விட்டு மறந்து அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ட்ரேடுக்கு வாங்க. இமீடியட்டாக பேக் டு பேக் ட்ரேட் பண்ணும்போது 2 எஸ்எல் போகுது அப்படின்னா மைண்ட் இன்னும் அப்செட் ஆகும். அது பெரிய டிசாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உருவாக்கிடும். ஸோ, ப்ளீஸ் ஃபஸ்ட் எஸ்எல் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் விட்டுருங்க. அன்னைக்கு ட்ரேடே பண்ணாட்டியும் வெரி குட். எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது வெரி வெரி குட். இல்லைப்பா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்டாக்டாக இருக்குது, என் கேபிட்டல் இன்டாக்டாக இருக்குது, ஐ கேன் ரிஸ்க் another 1 or 2 ட்ரேட்ஸ் ஆஸ் பர் மை கேபிட்டல், ஆஸ் பர் மை ரிஸ்க் கெப்பாசிட்டி, மணி மேனேஜ்மெண்ட். இந்த விஷயங்கள்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ, உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் படி உங்களால் இன்னொரு
ரிஸ்க் எடுக்க முடியும். உங்க கேபிட்டலுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னா, ஒரு பிரேக் எடுத்துட்டு, அப்புறமா மறுபடியும் உங்க செட்டப்க்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒரு எஸ்எல் போயிருச்சுன்னு பேக் டு பேக் ட்ரேட் பண்ணா, உங்க கேபிட்டல மார்க்கெட் அழகா எடுத்துட்டு போயிரும். கடைசியில மறுபடியும் கேபிட்டல் கெயின் பண்றதுக்கு நீங்க 6 மாசம், 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த 6 மாசம், 1 வருஷம் நல்ல நல்ல ட்ரேட பார்த்துட்டு, கேபிட்டல் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்போமே, கேபிட்டல் இருந்திருந்தா அப்படி பண்ணியிருப்போமே, அப்படின்ட்டு தான் நம்ம இருந்திருப்போம். ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம். லிக்விடிட்டி ஸ்வீப் எப்படி நடக்குது? எங்க நடக்குது? மார்க்கெட் எப்படி எஸ்எல் கிரியேட் பண்ணுது? அப்படின்னு பாருங்க. இங்கிருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஏன் போச்சு? இங்க இவ்வளோ பெரிய எஸ்எல் கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய எஸ்எல் கிரியேட் பண்ணியிருக்கு. இங்க ஒரு கப் இந்த மாரி ஒரு என்னமோ ஒரு கப் அண்ட் கேண்டில் மாரி ஒரு பேட்டர்ன்லாம் போட்டு, மறுபடியும் பாருங்க. இது என்னமோ கீழ வர மாரிலாம் பண்ணி, செல்லர்ஸ உள்ள நம்மள மாரி ரிட்டெய்லர்ஸ உள்ள இழுன்னு இழுத்துட்டு அது பாட்டுக்கு மேல போகுது. ஸோ நம்ம பாட்டம்ல ஒரு ட்ரேட் பிளான் பண்ணோம். டாப்ல ஒரு ட்ரேட் பிளான் பண்ணோம். வி ஆர் டன் ஃபார் த டே. 2டே ட்ரேடு தான் இன்னைக்கு. ஸோ அப்படி நீங்க ட்ரேட் பண்ணும்போது தான் உங்கனால கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். நெறைய ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ குறைச்சுக்கங்க. குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் எடுங்க. ரிஸ்க் ரிவார்ட் 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டுக்காவது நீங்க உட்காருங்க. ஸோ 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டுக்கு உட்காரும்போது தான், நம்ம மெதுவா 1:3, 1:4 அப்படின்னு குடுக்க முடியும். நம்மளோட செட்டப் வெரி பவர்ஃபுல். 1:2 அப்படின்றது ஈஸியா குடுத்துரும். 1:4, 5, 6 கூட ஒரு சில நாள் குடுக்கும். ஸோ அந்த 1:4, 5, 6 நம்ம கேப்சர் பண்ணணும்னா, ரெகுலர் பேசிஸ்ல 1:2, 1:3 கேப்சர் பண்ணிட்டு இருந்தா தான், ஒரு 50% ஆஃப் த குவான்டிட்டி, 20% ஆஃப் த குவான்டிட்டி பெரிய டார்கெட்டுக்காக ஹோல்ட் பண்ணி பழக முடியும். 1:2 கிடைச்சோனையுமே 50% ஆஃப் த குவான்டிட்டிய காலி பண்ணிட்டு, மிச்ச 50% குவான்டிட்டிய நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாங்க விஷயம். இது வந்து ஜஸ்ட் இந்த 3, 4 நாள்ல ட்ராப் எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வீடியோ. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்போட வீடியோ நாளைக்கு மோஸ்ட்லி போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நீங்க லைக் பட்டனையும், கமெண்ட் பட்டனையும் தட்டி உங்க இன்ட்ரெஸ்ட்டையும், மோட்டிவேஷனையும் குடுக்க தான், என்னால இந்த மாரி சாலிட் கன்டென்ட்ஸ ரெகுலரா கொடுக்க முடியும். ஸோ தட் நம்மளும் லேர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும். மார்க்கெட் பிரைஸஸ், சார்ட்ஸ திரும்ப திரும்ப பார்க்க அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆக லைவ் மார்க்கெட்ல அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு இதெல்லாம் புரியணும்னா, ஆஃப்லைன் மார்க்கெட்ல இத பார்த்துட்டு, லைவ் மார்க்கெட்ல நான் சொன்னது ப்ளே ஆகணும். ஸோ இந்த 10 நிமிஷம், 15 நிமிஷம் வீடியோவையே நீங்க ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில, லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு பொறுமையே இருக்காது. லைவ் மார்க்கெட்ல இந்த செட்டப் எப்ப வருது அப்படின்றது புரியாது. ஏன்னா, நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணத நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்ப லைவ் மார்க்கெட்ல அந்த செட்டப் நடக்கும்போது நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணி அவங்க பாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு, "என்னடா இவன் சொல்றதே நடக்கறதில்ல" அப்படின்னு நம்ம மேல ஒரு கடுப்பு தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட்டான ஜோன் வருதுன்னு தெரிஞ்சப்ப நார்மல்ல பாருங்க. இந்த மாரி பண்ணி பார்க்கும்போது தான், உங்கனால நம்ம என்ன சொல்ல வரோம், மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோன்றது புரிய ஆரம்பிக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க் யூ ஃபார் கமெண்டிங் அண்ட் லைக் பட்டன தட்டுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்குது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.